ஹை, திஸ் ஃப்ரம் டிவைன் ரேக்கி ரிடைன்ஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. உங்கள் வாழ்க்கை ஏன் பிளாக் ஆகுது அப்படின்னு நம்ம பலவிதமான சீக்ரெட்ஸை வந்து நம்ம சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம். 7 சக்ரா சீரீஸில் ஷார்ட்ஸாகவும் பார்த்துருப்போம். ஒரு சில சக்ராஸை வந்து நம்மளால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ அதுக்கான வீடியோ தான். இது கண்டிப்பாக லென்த்தி வீடியோ தான், லாங் வீடியோ தான். 7 சக்கரங்களை பற்றின எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோவில் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. ஓகே, இந்த வீடியோவை வந்து நான் ஒரு கொஷினோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கொஷின் கேட்குறேன் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே சரி, மணி வந்து உங்கள்கிட்ட செட்டில் ஆக மாட்டேங்குது, ரிலேஷன்ஷிப் வந்து உங்கள்கிட்ட ஸ்மூத்தாகவே இருக்க மாட்டேங்குது, இல்லைனா உங்கள் மைண்டு காமாகவே இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஏன் தெரியுமாங்க? உங்கள் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வெளியில் இருக்குது, இல்லை மற்றவங்களால் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? ஆனால் அது உங்கள் எனர்ஜி சிஸ்டம்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ நம்மக்கிட்டேயே இருக்கக்கூடிய நம்மளுடைய எனர்ஜி சென்டர்ஸ் தான் வந்து நம்மளுடைய சக்ராஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பாடி வந்து ஒரு மிஷின் இல்லை இல்லையா? அது வந்து ஒரு எனர்ஜி ஃபீல்டு. ஸோ அதில் ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு கூடம்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஃப்ளோ வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை வந்து அந்த ஸ்மூத்னஸில் இருக்கும். இல்லைன்னா அந்த ஹார்ட்னஸ் தான் நம்மளோட லைஃப்பில் வந்துடும் இல்லையா? ஸோ ஒருவேளை நம்மளுடைய சக்ராஸ் எல்லாம் பிளாக் ஆகிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு விதமான தடங்கள் ஏற்படும், ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். எந்த விஷயம் எடுத்தாலுமே சரி, அதில் ஒரு மனநிலை வந்துடும், வலி வரும். ஸோ இந்த மாதிரியான எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ்குள்ளே நம்ம கனெக்ட் ஆகி விட்டுரும். ஸோ இதுதான் வந்து சக்ரா வந்து நமக்கு ஒன்றுக்கு முரணாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸ்டு ப்ராசஸாக தான் நம்ம போயிடுவோம். ஸோ இப்போ நான் வந்து 7 சக்கரங்களை பற்றியுமே ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, முதலாவதாக பார்க்குறது வந்து ரூட் சக்கராங்க. இதுதான் வந்து வாழ்க்கையுடைய பேஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சக்கரா, மூலாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு கூட நீங்கள் பயப்படுறீங்க, இல்லைனா பயப்படுற ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. உங்கள் வாழ்க்கையை பற்றி, உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ரொம்ப டென்ஷன் பண்ணி இருக்கீங்க. இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் மணி அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து ஒரு நிலையான ஒரு தன்மையாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இத்தனை சைடு எஃபெக்ட்ஸுமே, இத்தனை எமோஷனல் பிளாக்கேஜஸுமே எதில் இருக்குன்னா ரூட் சக்கரா பிளாக் ஆகும்போது. உங்களுடைய மூலாதாரம் பிளாக் ஆச்சுன்னா நான் மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ மூலாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் மனசில். அதே மாதிரி கேஷ் வராது, கேஷ் வந்தாலும் நிற்காது, ஃபேமிலி வந்து ஸ்டெபிளைஸ்டாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ வந்து இதுக்கான மந்திரம் வந்து லம் அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்குங்க. இதனுடைய பீஜ மந்திரம். இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணும் போதோ இல்லை நம்ம மூலாதாரத்தை ஹீல் பண்ணும் போதோ நமக்கு என்ன நடக்கும்னா, நம்மளோட லைஃப் வந்து சேஃப்டியாகவும் செக்யூரிட்டியாகவும் மாறுறதை நம்ம கண் கூட பார்க்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலான்னா, சேலரி இருந்தும் சேவ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ரூட் சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது. அதாவது உங்களுடைய மூலாதாரம் இம்பேலன்ஸாக இருக்குது. நீங்கள் மந்த்லி சேலரி வாங்குறீங்க, ஆனால் அந்த மந்த்லி சேலரி வாங்குறதுக்கு கூட வாங்கியும் உங்களால் ஒரு 4 ரூபா உங்களால் சேவ் பண்ண முடியலை அப்படின்னா உங்களுக்கு மூலாதாரம் பிளாக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேங்க. ஸோ இது வந்து நம்ம ரேக்கி ஹீலிங்கில் சரிப்படுத்த முடியும், சக்ரா ஹீலிங்கில் நம்மளால் சரிப்படுத்த முடியும். ஓகே, இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாக்ரல் சக்கரான்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு எமோஷன்ஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஒரு முக்கியமான சக்கராங்க. அதாவது இதை வந்து நம்ம சுவாதிஷ்டானா நம்ம சொல்லலாம். நம்மக்கிட்ட வந்து எல்லாருமே இதில் ஆல் அபவுட் லவ் அப்படி தானே? ஸோ இந்த நம்மக்கிட்ட லவ் இருக்குது, ஆனால் வந்து ஹாப்பினஸ் இல்லை. நம்ம ஓவர் எமோஷன்ஸாக ஆகிடுறோம், ஒரு பெயினுக்கு அட்டாச்மெண்ட்டாக போயிடுறோம். ஸோ இதெல்லாமே வந்து சுவாதிஷ்டானாவோட இஷ்யூஸ். ஸோ சிம்டம்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுடைய சாக்ரல் சக்கரா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம சில சிம்டம்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். என்னென்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே ஒரு சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் ஃபார் நோ ரீசன்ஸ். அதே மாதிரி ஒரு மூட் ஸ்விங்ஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு சில நேரங்களில் நல்லாயிருக்கும், சில நேரங்களில் நல்லா இருக்க மாட்டோம். இது ஒரு பேட்டர்னாகவே மாறி இருக்கும் நம்மளோட லைஃப்பில். அதே மாதிரி இது நம்மளுடைய சாக்ரல் சக்கரா வந்து நமக்கு ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது
ஏதாச்சும் ஒரு கெட்ட விஷயத்துக்கு அடிக்ஷன் ஆகிடுவோம் நம்ம. அப்படின்னா என்னென்னா, ஒரு தண்ணி, ஒரு குடிப்பழக்கத்துக்கு, இல்லைனா வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எல்லா விதமான நெகட்டிவ் திங்ஸுமே வந்து சாக்ரல் சக்ரா தான் ஓவர் ஆக்டிவாக இருக்கும் போதோ, இல்லை பிளாக்கேஜாக இருக்கும் போதோ, இந்த மாதிரியான நெகட்டிவ் திங்ஸ் எல்லாமே அட்ராக்ட் ஆகி வந்துடும். ஸோ ஒரு பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக சாக்ரல் சக்ரா உங்களுக்கு வந்து வீக்காக இருக்கும், இல்லைனா ஓவர் ஆக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சாக்ரல் சக்ராவுடைய பீஜ மந்திரம் வந்து வம்முங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னோடய ஃப்ளோ வந்து நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் வந்து என்னோடய லைஃப்பில் ப்ராப்பராக என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் சுவாதிஷ்டான நம்ம ஹீல் பண்ணும்போது நமக்கு வரும். ரைட்டுங்களா? இது உண்மையான லைஃப்பில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, அதாவது ஓகேங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா நீங்கள் லவ் பண்ணுறீங்க, என்னமோ உங்களுக்கு பிடிச்சவங்க. ஓகே, அந்த பர்டிகுலர் பர்சனை நீங்கள் லவ் பண்ணுறீங்க, இல்லைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதே பர்சனை நீங்கள் அந்த பர்சன்னாலேயே உங்களோட லைஃப் வந்து ஹர்ட் ஆகும். இல்லை அந்த பர்சன் தான் நீங்கள் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாகவும் நீங்கள் இருப்பீங்க. ஸோ இப்படி ஒரு பேட்டர்னில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுவாதிஷ்டானா இஸ் இன் டேஞ்சரர் ஜோன். ஸோ அதை நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாவது நம்ம பார்க்கும்போது சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா. இதுதான் வந்து ஒரு மனுஷனுடைய ஒரு பவர் சென்டர் நம்ம சொல்லலாம். மணிப்பூரக சக்ரா. நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க, ஆனால் வந்து ஒரு போல்டான டெசிஷன் வந்து உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மணிப்பூரக சக்ரா ப்ராப்ளமில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு சோலார் வீக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சோலார் பிளெக்ஸஸ் வீக்காக இருக்குன்னா என்ன சிம்டம்ஸ் தெரியுமா வரும் உங்களுக்கு? உங்களை நீங்களே நம்ம டவுட் படுத்திக்கிற மாதிரி ஆகிடும். என்னால் முடியுமா, என்னால் பண்ண முடியுமா, அதாவது தன்னம்பிக்கையின்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அதே மாதிரி நம்மளோட லைஃப் நம்மளுடைய கையில் இருக்காது, நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்காது, நம்ம வேற ஒருத்தரோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து அமைஞ்சிடும். ஏன்னா நம்மக்கிட்ட பவர் இல்லை இல்லையா? ஸோ சோலார்னாலே பவர், அது வீக்கஸ்ட் ஸ்டேட்டாக போகும்போது நம்மக்கிட்ட பவர் போயிடும். அண்ட் என்னால் முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுடைய மணிப்பூரக சக்கர ப்ராப்ளமில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மணிப்பூரக சக்கரத்துடைய பீஜ மந்திரம் வந்து ரம்ம. இது என்ன ஃபீலிங் கொடுக்கும்னா, இந்த ஹீல் பண்ணும் போது நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கேன், நான் ரொம்ப கேப்பபிளான ஒரு ஆள் எல்லாத்துக்குமே அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வந்து நமக்கு கொடுக்கும் நம்ம எப்போ மணிப்பூரக சக்கராவை ஹீல் பண்ணும்போது. இது உண்மையான லைஃப்பில் நம்ம கனெக்ட் பண்ணும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிறைய விஷயங்களுக்கு ட்ரை பண்ணுறோம், ஜாப் ட்ரை பண்ணுறோம், மணி விஷயத்துக்கு பண்ணுறோம், லோன் ட்ரை பண்ணுறோம், என்னமோ பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறோம், எல்லாமே ட்ரை பண்ணுறோம் இல்லையா? அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால் சரியாக பயன்படுத்திக்க முடியாத அளவுக்கு நம்மக்கிட்டேருந்து கை நழுவி போகுது, மிஸ் ஆகுது அப்படின்னா 200% உங்களுக்கு வந்து மணிப்பூரக சக்கரம் பாதிப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும்போது சோலார் பிளெக்ஸஸை நீங்கள் கண்டிப்பாக ஹீல் பண்ணிக்கணும். ஹீல் பண்ணிக்கும் போது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே அட்வான்டேஜாக மாறும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹார்ட் சக்ரான்னு சொல்லுவோம். அநாஹத சக்ரா, லவ் சென்டர் தான் இது முக்கியமானது. ஓகே, அப்போது நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்பில் வந்து பாஸ்டில் நம்ம ஒரு ஹர்ட் ஆகிருப்போம், இல்லைனா வந்து அதை பற்றி நம்ம மறந்துருக்க மாட்டோம், பெருசாக வந்து நம்ம மறந்துருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஹார்ட் சக்ராவுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். அது வீக்கஸ்ட் ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா இப்படி தான் நடக்கும். அதாவது அதனோட சிம்டம்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். அதாவது நம்ம யாரையுமே நம்ப மாட்டோம், நம்மளை யாருமே நம்ப மாட்டாங்க. அண்ட் எமோஷ்னல் பெயின் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் வந்து முடிவு ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு வந்துடும். ஏன் அஃப்கோர்ஸ் லைஃபே முடியுது அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு சில நேரங்களில் தோண ஆரம்பிக்கும். அநாஹத சக்ரா வந்து உங்களுக்கு வீக் ஆச்சு அப்படின்னா, பிளாக் ஆச்சு அப்படின்னா, அநாஹத சக்ராவுடைய மந்திரம் வந்து இது வந்து என்ன ஃபீலிங் கொடுக்கும் அப்படின்னா, நான் ஈஸியாக எல்லாரையும் மன்னிக்குவேன், அண்ட் ஆல்சோ நான் எல்லாரையுமே லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற இந்த தன்மையை நம்ம ஹார்ட் சக்ரா ஹீல் பண்ணும்போது கொடுக்கும். லவ் பண்ணவே பயமாயிடும். ஆக்சுவலி இதுதான் வந்து ரியல் கனெக்டிவிட்டி. லவ் பண்ண பயமாக இருக்கும், அன்பை கொடுக்கறதுக்கு பயமாக இருக்கும், அன்பை வாங்குறதுக்கு கூட நமக்கு பயமாக இருக்கும். ஹார்ட் சக்ரா பிளாக்கேஜாக இருக்கும் போது கிவிங் அண்ட் ரிசீவிங் லவ்வே வந்து நமக்கு பெரிய ப்ராப்ளமாக ஆகிடும். ஆக்சுவலாக லவ் சென்டர் இதை நோக்கி தான் நம்மளுடைய மற்ற சக்கரங்கள் இருக்கு இல்லையா? ஆனால் இது இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமில் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடும். அடுத்து இந்த ஹார்ட் சக்ரம் ஹீல் பண்ணிக்கும் போது எல்லா அட்வான்டேஜாக மாறிடும். அன்பை கொடுப்போம், அன்பு கொடுக்கறதுக்கு நம்ம தயங்க மாட்டோம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அடுத்தது வந்து த்ரோட் சக்ரா. இதுதான் வந்து ட்ரூத் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
நம்ம வந்து உண்மையை பேசக்கூட பயப்படுவோம் சில நேரங்களில். ஏமான ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் என்கிட்ட இருக்கும், உண்மைதான் இருக்கும். ஆனால் அதுக்கு பதில் சொல்லக்கூட நான் தயங்குவேன் சில நேரங்களில். அப்படி இருக்கக்கூடிய ஆளாக நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய விஷுதி பிரச்சனையில் இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் வந்து உங்களால் சொல்ல முடியாமல் போயிடும். அதுதான் வந்து த்ரோட் சக்ராவுடைய இம்பார்ட்டண்ட் பிளாக்கேஜ். ஸோ என்ன சிம்டம்ஸ் தெரியுமாங்க வரும்? உங்களுக்கு உண்மையை பேசக்கூட முடியாத அளவுக்கு போயிடும், பேச முடியாத நிலை, கம்யூனிகேஷன் கேப் வரும், இமோஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுப்பீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய பிளாக்கேஜஸாவோ இல்லை சிம்டம்ஸாவோ க்ரியேட் ஆகிடும். அண்ட் இதனுடைய பீஜ மந்திரம், த்ரோட் சக்கரோட பீஜ மந்திரம் வந்து இது ஹீல் பண்ணும் போது நான் ஓப்பனாக பேசக்கூடிய தன்மைக்கு போயிடுவேன். ரைட், ரியல் லைஃபாக நம்ம கனெக்ட் பண்ணும் போது என்ன நடக்கும்னா, கரெக்டாக இருந்தும் சைலண்ட்டாக இருக்கக்கூடிய தன்மைக்கு நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். கரெக்டாக இருந்தும் சைலண்ட்டாக வாழக்கூடிய தன்மையில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ட்ரூத் சென்டர் பிளாக்கேஜில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய விஷுதி பிளாக்கேஜில் இருந்தால் மட்டுமே உங்களால் உண்மையை கூட பேச முடியாத அளவுக்கு போயிடும். ஓகே, ஸோ இதை ஹீல் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ப்ராப்பர்லி எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு வந்து சரியாயிடும். அண்ட் தேர்ட் ஐ சக்ரா, கம்மிங் டு நெக்ஸ்ட் சக்ரா ஆக்கினை, கிளாரிட்டி சென்டர்னு சொல்லுவோம். ஸோ டெசிஷன் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கன்ஃபியூஷன், லைஃபே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வந்து உங்களுடைய தேர்ட் ஐ சக்ரா வந்து ப்ராப்ளமில் இருக்குதுன்னு அர்த்தம். தேர்ட் ஐ வந்து வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அதனோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போயிடும், டெசிஷன்ஸ் வந்து ப்ராப்பராக எடுக்க மாட்டீங்க, எந்த டெசிஷன் எடுத்தாலும் தப்பாக போய் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக தேர்ட் ஐ சக்ரா உங்களுக்கு பிளாக்கேஜில் இருக்குன்னு அர்த்தம். தேர்ட் ஐ சக்ராவுடைய பீஜ மந்திரம் ஹோம் என்ன ஃபீலிங் வரும்னா, எல்லாத்துலேயும் நமக்கு கிளாரிட்டி வந்துடும். ரைட், ரியல் லைஃப்பை கனெக்ட் பண்ணும் போது என்ன நடக்கும்னா, என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு லைஃப்பை பார்த்து நம்ம ஓடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாரிட்டி இல்லாமல். அப்போது கண்டிப்பாக உங்களுடைய ஆக்கினை சக்ரா உங்களுக்கு பிளாக்கேஜில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை ஹீல் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ல வந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஓகே, த நெக்ஸ்ட் கம்ஸ் டு கிரவுன் சக்ரா, சகஸ்ராரா. இதுதான் வந்து டிவைன் கனெக்ஷன் சென்டர்னு சொல்லுவோம். நம்ம லைஃப்பில் ஹெம்டி ஃபீலிங் இருக்கா, இல்லைனா வந்து எல்லாமே இருந்தும் சந்தோஷமே இல்லாத மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கா? எஸ், கண்டிப்பாக உங்களுடைய சகஸ்ராரா சக்ரா உங்களுக்கு வந்து டிஸ்கனெக்டடில் இருக்குன்னு அர்த்தம். இதனுடைய சிம்டம்ஸ் என்னென்னா, டிப்ரெஷன் இருக்கும், மீனிங்லெஸ் வாழ்க்கை இருக்கும், ஸ்பிரிச்சுவலாக நம்ம டிஸ்கனெக்ட் ஆகிருப்போம். மந்த்ரா வந்து ஓம் இல்லைனா சைலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இதை ஹீல் பண்ணிக்கும் போது நம்மளோட ஃபீலிங் எப்படி இருக்கும்னா, நம்மளோட யூனிவர்ஸோட நம்மளால் ஈஸியாக கனெக்ட் ஆகிக்க முடியும். ரைட், ஸோ இந்த 7 சக்கரங்களுமே வந்து செப்பரேட் கிடையாதுங்க. இது வந்து ஒரு செயின் மாதிரி. ரைட்டா, ஒரு ரூட் வீக் ஆச்சுன்னா மணி ப்ராப்ளம் வரும், ஹார்ட் வீக் ஆச்சுன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரும், தேர்ட் ஐ வீக் ஆச்சுன்னா எடுக்கக்கூடிய டெசிஷனை வந்து தப்பாக எடுப்போம். அதனால் இதெல்லாமே லைஃப் முழுக்க மிக்ஸ் ப்ராப்ளமாக நமக்கு மாறிடும். ஸோ ஒரு சக்கரங்களும் இன்னொரு சக்கரங்களும் ஒரு செயின் மாதிரி, ஒரு இன்டர்மிக்டு கனெக்டிவிட்டி எப்போவுமே இருக்கும். ரைட்டுங்களா, எப்போதுமே நம்ம ஹீல் பண்ணிக்கணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு 15 நிமிஷம் உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது எப்படி ஹீல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக வந்து அடுத்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன். ரைட், அது வரைக்கும் வந்து அன்டில் அண்ட் அன்லெஸ் கண்டிப்பாக டிவைன் ரேக்கி ரீடிங்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப குயிக்காக உங்களுடைய சக்கரங்களை ஹீல் பண்ணிக்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை உங்களுக்கு நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு கண்டிப்பாக வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாகவும் தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். see you in the next video. And மறக்காமல் டிவைன் ரேக்கி ரீடிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச்.